ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான பொடி கெண்டை மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க buddies, வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த பொடி கெண்டை மீன் குழம்பு டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொடி கெண்டை மீனை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். முதல்ல மீனோட அந்த தலையை முதல்ல கிள்ளி எடுத்துடுங்க. அடுத்தது வாலையுமே கிள்ளி எடுத்துடலாம். அடுத்தது மீனோட சைடில் இருக்கிற முள் எல்லாத்தையுமே கிள்ளி எடுத்துட்டு அந்த மீனோட வயிற்று பகுதியில் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற குடல் எல்லாமே வெளியே வந்துடும். அதே மாதிரியே எல்லா மீனையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா மீனோட தலையும் வாலையும் அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நான் ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்தது இந்த மீனை சட்டியிலே போட்டு நல்லா இந்த மாதிரி உரசி கழுவுங்க. இந்த மாதிரி கழுவும் போது அந்த மீனில் இருக்கும்ல பெலாறு அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். மீனில் இருக்கிற பெலாறு எல்லாமே சுத்தமாக போகிற வரைக்கும் இந்த மீனை உரசி நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க. மீனை நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் தண்ணி எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்றது. அதே போல் மீனுமே எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். அடுத்தது நம்ம மீன் குழம்பு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக முதல்ல நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். புளியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த புளியை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு புளியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு அலசிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த புளி ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஊற விட்டுருங்க. புளி இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா இந்த புளியை கரைச்சி இந்த தண்ணியை மட்டும் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த புளி தண்ணி கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். தக்காளியை நல்லா புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புலாம் செய்யும்போது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் யூஸ் பண்ணி குழம்பு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. உப்பு, புளி, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டே கலந்து வச்சுறதால மீன் குழம்பு வைக்க தெரியாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா ஈஸியாக மீன் குழம்பு சூப்பராக செய்யலாம். மிளகாத்தூள், புளி, அதுக்கப்புறம் உப்பு இது மூணுத்தையுமே நல்லா கரைச்சதுக்கப்புறமா இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் மேலே வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறமா இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் பூண்டை உரிச்சிட்டு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டை முழுசாக சேர்த்துக்காமல் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டோடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா இதில் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துக்கிற சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்ததால் சின்ன சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதக்கிடக்கூடாது. வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தான். குழம்பு நல்லா கலராக வரணுன்றதுக்காக தான் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்தது இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூளோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல புளி தண்ணி அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்ப மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துலேயே குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ குழம்பு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழம்பு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீன் சேர்த்தோம் அப்படின்னா மீன் உடையாமல் முழுசாக இருக்கும். மீன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு, கார குழம்புலாம் செய்யும்போது குழம்பு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா குழம்புடைய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது குழம்ப மூடி வச்சு மீனை ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மீன் குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கலர்ஃபுல்லாக கம்மன்னு வாசனையோட டேஸ்டியான பொடி கெண்டை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு மீன் கூட உடையாமல் எல்லா மீனுமே முழுசாக வந்திருக்கு பாருங்கள் buddies. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்.
இதே மெத்தட்லேயே நீங்கள் எல்லா மீன் குழம்புமே செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இந்த பொடி கெண்டை மீன் கிடச்சிது அப்படின்னா இதே போல் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். குழம்போட கன்சிஸ்டன்சி எப்படி வந்திருக்கு அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் அந்த தேன் கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நம்ம சேனலில் நிறைய மீன் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பொடி கெண்டை மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படி தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.